அனுர்குமார் திசாநாயக்க அவங்க தான் இந்த இலங்கை நாட்டை மலேசியா போல சிங்கப்பூர் போல மாத்த போரே உருவாக்க போரே ஒரு சிறந்த நாடா இலங்கை அப்படின்ற ஒரு பிரஜையாக நாங்க பெருமையாக கதைக்கலாம் என்று சொன்ன ஒரு கூட்டம் பாத்தீங்கன்னா மாறி அனுர்குமார் திசாநாயக்க அவங்க துரோகம் செய்துட்டேர் இஸ்லாமிய சமூகத்துக்கு முக்கியமாக துரோகம் செய்துட்டேர் அப்படின்ற மாதிரி யானை வந்த புறம் நிக்க புறக்காவிட்டு அங்க எடுத்துட்டு இப்படி வந்து இதால போய் இப்படியே போய் அந்த ஆக்கள் நிக்கிறாங்க. அதுக்குதான் பாத்தி போட்டுக்கிறோம். பாக்கியெல்லாம் போயிட்டு தானே இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அங்கால இதுக்கு மட்டும் அம்மா இந்த வேலை கைவிட மாட்டேன். 7 மட்டும் அம்மா இந்த வேலை தான் செய்வேன். இந்த காட்டுக்குள்ள இப்ப நீங்க தனியா போய் காட்டுக்கு காடுதான் காடுதான் திசாநாயக்க அவங்க வச்சேர் ஒரு பெரிய ஆப்பு. அது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சமூகத்துக்கு பெரிய ஆப்புண்டு வச்சுட்டே. இதுதான் வந்து பெரிய பேசு பொருளா இருக்கு. சமூக ஊடகங்கள்ல சாதாரணமானவங்களா இருந்தாலும் சரி மிகப்பெரியவங்களா இருந்தாலும் சரி எல்லாருமே இதை தான் கழிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன விஷயம்டா நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா வந்து அமைச்சு பதவிகள் வந்து கொடுக்கப்பட்டது. அதுல 2 தமிழர்கள் வந்து முக்கியமாக வந்து இடம்பெற்றிருந்தாங்க. ஆனால் ஒரு இஸ்லாமியர்கள் கூட இதுல இல்ல. இதுதான் வந்து முக்கியமான ஒரு பேசு பொருளா இருக்குது. நிறைய யூடியூபர்ஸ் கூட பாத்தீங்கன்னா வந்து கதைக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஆனாலும் இதுல வந்து ஒரு இனவாதம் சம்பந்தப்பட்ட ஒரு மதவாதம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கதைக்கிறதுக்கு பயப்படுறாங்க. இப்ப நாங்க சொல்ல வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு மதவாதத்தை புகுத்துறதுக்கான விஷயம் இல்லை. ஆனாலும் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து கட்டாயம் இதுல இடம்பெற வேண்டும். தமிழர்களாக இருந்தால் கூட இஸ்லாமியர்கள் அம்மா வாங்கம்மா எங்க போயிட்டு போறீங்க? இந்த பக்கம் காட்டுங்க ஜூவியா, வாங்க. எங்கம்மா இருக்கீங்க நீங்க? அப்படி அம்மாட பெயர் என்ன? தங்க பிள்ளையா? என்ன பணங்கொட்டை பொறுக்கிட்டு போறீங்களா? புதிய அரசாங்கம் வந்திருக்கு தெரியுமா? தெரியாதா? அனுர்குமார் நீங்க யாரு கோட்டு போட்டீங்க? சரி சரி சாப்பிட்டீங்களா? வியாபாரத்தால வந்து சாப்பிட்டு தானே இப்ப கொட்டை உடைக்கிட்டு கிழங்கு முடிச்சிட்டு வரேன். வியாபாரம் செய்யறேன். அப்படியாம்மா? நானும் மனுஷன் தானே. நீங்களும் யாரம்மா இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் கட்டிட்டு இல்லை. உங்களோட யாருமே இல்லையா? அப்ப உங்களோட பிரதான தொழில் என்ன? நான் தான் இந்த கிழங்கு வியாபாரம், இந்த கொட்டை போட்டு மேடை போட்டு கொட்டை நட்டு கிழங்கு பிடுங்கி இதுதான் வியாபாரம். அதாவது பனங்கொட்டையை பொறுக்கி அதை வந்து மேடை போட்டு உசத்தி மண் உசத்தி இதாண்டி இந்த கொட்டையை போட்டு இதாண்டி கிழங்கு விலைக்கு மட்டும் கொட்டையை இந்த கொட்டையை கொண்டு இப்ப நட போடுனதுல இதெல்லாம் இப்ப கிழங்கு வச்சாதானே உங்களுக்கு வரும். நான் போட்டிருக்கிறேன். வீட்டை கிடக்கு 6ஆம் கடையில எடுத்தேன்னா இந்த கிழங்கு எடுத்து கொண்டு போறேன். இப்ப இந்த கொட்டையை பாத்தி மூடையில போட்டுட்டு அடிக்கிட்டு இதை கொண்டு போய் வெட்டி இதெல்லாம் 3 தண்ணியில கழுவி போட்டு வச்சுட்டு குளிச்சு கிட்டிட்டமா வச்சுட்டு ராவைக்கு 1 மணிக்கு ஒடுங்கி அவிச்சிட்டு காலம்புரை இப்படி ஆட்டோல கொண்டு பெட்டாச்சாட்டி பேங்க் இருக்கு. ஆமா, அது பேங்க் அதுல அது வந்து விற்கிறார். உண்மையாவே வந்து கொஞ்சம் வைங்க கைதாங்கம்மா. பெருமையா இருக்கம்மா. எத்தனை இளைஞர்கள் இன்றைக்கு கண்ட போதைப் பொருளை பாவிச்சு கொண்டு கெட்ட வழியில போறாங்க. உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 70 வயதா. 70 வயசுல சுயமா உழைச்சு சாப்பிடுறீங்க. இறைச்சி சாப்பிட மாட்டேன். வெத்தில பெரிய சந்தோஷம். இறைச்சி சாப்பிட மாட்டேன், வெத்தில போட மாட்டேன், குடி வகை கிடையாது, ஒன்றும் இல்லம்மா. உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, பெருமையா இருக்கம்மா. கணவர் என்ன பண்றாங்க? ஐயா சும்மா இருக்கு. சுகம் இல்லையா? நல்லா இருக்கிறீரா? இருக்கிறார், சும்மா வயது போயிட்டாரு. அவருக்கு 85 வயது. அப்ப நீங்க தான் பாக்குறது. நான் என்னோட கூட மடக்கிழங்க வெட்டிக்கிட்டி அவிச்சு கட்டிக்கிட்டி ஆட்டோ அப்படியே ஏற்றிக்கிட்டி தூக்கிக்கிட்டி. இந்த உலகத்தை பத்தி என்னமா நினைக்கிறீங்க? இந்த உலகத்துல பிறந்து வாழ்ந்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நாங்க யூடியூபர், சில நல்ல விஷயங்கள் வந்து மக்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து மக்களுக்கு நாங்க எடுத்து காட்டுறோம். அப்ப இந்த உலகத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட வாழ்க்கையை பத்தி? வாழ்க்கையெல்லாம் போயிட்டு தானே இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அங்கால இதுக்கு மட்டும் அம்மா இந்த வேலை கைவிட மாட்டேன். 7 மட்டும் அம்மா இந்த வேலை தான் செய்வேன். இந்த காட்டுக்குள்ள இப்ப நீங்க தனியா போய் காட்டுக்கு காடுதான் காடுதான் யானை வந்த புறம் நிக்க புறக்காவிட்டு அங்கால புறம் எடுத்துட்டு தான் இப்படி வந்து இதால வரேன். இதால போய் இப்படியே போய் அந்த ஆக்கள் நிக்கிறாங்க. அதுக்குதான் பாத்தி போட்டுக்கிறோம். அந்த பெரிய மரத்துக்கிட்டு தான் பாத்தி போட்டுக்கிறோம். அந்த அதுக்கு நிறையதான் வீடு இருக்கு. அப்படியா? அனுர்குமார் திசாநாயக்க அவங்க தான் இந்த இலங்கை நாட்டை மலேசியா போல சிங்கப்பூர் போல மாத்த போரே உருவாக்க போரே ஒரு சிறந்த நாடா இலங்கை அப்படின்ற ஒரு பிரஜையாக நாங்க பெருமையாக கதைக்கலாம் என்று சொன்ன ஒரு கூட்டம் பாத்தீங்கன்னா மாறி அனுர்குமார் திசாநாயக்க அவங்க துரோகம் செய்துட்டேர் இஸ்லாமிய சமூகத்துக்கு முக்கியமாக துரோகம் செய்துட்டேர் அப்படின்ற மாதிரி நிறைய பதிவுகளை சமூக ஊடகங்கள்ல பார்க்க முடியுது. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நேற்றைய தினம்
அமைச்சு பதவி கொடுக்கப்பட்டிருந்தது. அதுல 2 தமிழர்களுக்கும் பாத்தீங்கன்னா முக்கியமான கிடைச்சிருந்தது அமைச்சு பதவி. ஆனா இஸ்லாமிய சமூகத்தை ஒரு பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில வந்து கிடைக்கையில் அப்படின்றதுதான் பிரச்சனை. அப்ப இதுல பாத்தீங்கன்னா வந்து எல்லாரையுமே நம்ம குத்தம் சொல்ல முடியாது. சிலவங்க வந்து பதிவிடுறது கதைக்கிறது அவங்களோட ஆதங்கத்தை, இது வந்து தவறு இல்லை. இப்ப இஸ்லாமிய சமூகம் சார்ந்து கதைச்சாலும் சரி, இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு மதத்தை சேர்ந்தவங்களோ இல்லைன்னா குழுவை சேர்ந்தவங்களோ அமைப்பை சேர்ந்தவங்களோ யாராவும் இருக்கலாம், யாருமே வந்து அவங்களோட கருத்தை வந்து சொல்லலாம். பிரச்சனை என்னடா வந்து அவங்களோட ஆதங்கங்களை வந்து வெளிப்படுத்துறாங்க. அதனுடைய விஷயம் என்னடா வந்து ஏன் நீங்க வந்து இஸ்லாமிய சமூகம் சார்பில் வந்து ஒருத்தருக்கு வந்து அமைச்சு பதவி கொடுக்கலன்றது. அதுல 2 கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. ஒருத்தவங்க சொல்றாங்க இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா மதவாதத்தை உள்ளுக்கு கொண்டு வராதீங்க, இதெல்லாம் வந்து அனுரகுமார் திசாநாயக் அவங்க வந்து இதுக்கு முதலே இதெல்லாம் திட்டமிட்டதை தான் அவங்க செய்யறாங்க. இப்ப திடீரென்று வந்து பிளான் பண்ணி இவங்களுக்கு கொடுக்கணும்ன்றதெல்லாம் அவங்களோட திட்டம் இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனால் இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இவங்க வந்து இஸ்லாமிய சமூகத்தை வந்து இவங்க வந்து புறக்கணிக்கிறாங்க, இது வந்து ஒரு தவறான விஷயம். ஒரு நாட்டின் கீழ் ஒரு சட்டத்தின் கீழ் இங்க வந்து பிரிவினவாதம், அதாவது இனவாதம், மதவாதம் எதுவுமே இல்லை. இஸ்லாமியர், சிங்களவங்க, தமிழர்கள் அப்படின்னு பாகுபாடு இல்லாம அவங்களோட கலாச்சாரத்தோட அவங்களோட பண்பாடோட அவங்களோட ஒரு மதத்துக்கான அவங்களோட உரிமையோட எல்லாருமே சந்தோஷமா வாழலாம். அதுக்கான அரசாங்கம் தான் எங்களோட அரசாங்கம் என்று சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா இன்றைக்கு முதலடியே இஸ்லாமியர்களுக்கு பெரிய ஒரு துரோகமான ஒரு அடியை வந்து அடிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இதை நாங்க தெளிவா பார்த்தோம் அப்படியா இருந்துச்சுன்னா உண்மையாகவே அனுரகுமார் திசாநாயக் அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு தவறொண்ட பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் அது வந்து மதவாதத்தை திணிக்கிற விஷயம் இல்லை. இஸ்லாமியர்களுக்கு அப்படின்ற அடிப்படையில் வந்து ஒரு அமைச்சு பதவி கட்டாயம் கொடுக்கப்பட்டிருக்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து அவங்களோட சார்பலையும் நமக்காக வந்து குரல் கொடுக்கிறதுக்கு, நமக்காக வந்து போராடுறதுக்கு, நமக்காக கதைக்கிறதுக்கு, நமக்காக வந்து செயற்படுறதுக்கு இந்த நாட்டில் ஒரு அமைச்சு பதவி கூட எங்களுக்கு இல்லையா, எங்கட இஸ்லாமியர்கள் சார்பில் வந்து ஒருத்தர் கூட இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வருதா இல்லையா? அது கட்டாயம் வரும். அது வந்து இன்றைக்கு வந்து ஒரு தமிழர்கள் சார்பில் வந்து யாருமே நியமிக்கப்படலன்னு வைங்களேன், கட்டாயம் வந்து தமிழர்கள் குரல் கொடுத்துருப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? இப்போ இஸ்லாமியர்களும் தமிழர்களுக்குள்ளால தான் வராங்க. போங்கண்ணா நீங்க போங்க வராங்க. ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா வந்து கொடுக்கலன்னா கட்டாயம் வந்து ஒட்டுமொத்தமா எல்லாருமே வந்து ஒரு சில கருத்துக்கள் வந்து நிறைய ஒரு பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. ஆனால் அந்த விஷயத்த செய்ய இல்லை. அப்ப அதுக்கும் இதுக்கும் வேறுபாடை நம்ம பார்க்கும்போது என்ன யோசிக்க தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உண்மையாகவே இவங்களும் ஒரு இனவாதம் சார்ந்து மதவாதம் சார்ந்து, ஏன்னா இவங்க மேல இருக்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு பல வருடங்களுக்கு முதல் வந்து என்ன நடந்திருக்குண்டா வந்து நிறைய இனவாதம் சம்பந்தமாக வந்து இருந்தவங்க தான் இந்த ஜேவிபி, இந்த அனுரகுமார் திசாநாயக் அவங்களோட குழுவே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இனவாதம் சம்பந்தப்பட்ட குழு அப்படின்ற நிறைய கருத்துக்கள் இருக்கு. ஆனா அதுக்கு அனுரகுமார் திசாநாயக் அவங்களோட சார்பில் சொல்ற விஷயம் என்னடா வந்து இனிமேல் நாங்க இலங்கை நாட்டுல ஆட்சி செய்ய போற நாங்க செயற்படுகின்ற விதங்கள் ஒரு துளி கூட எங்கள் மேல நம்பிக்கை இல்லாம இருந்தவங்க கூட பாத்தீங்கன்னா எங்கள் மேல நம்பிக்கை வைப்பாங்க. அது போல வந்து நாங்க வந்து ஒரு செயற்பாடுகளை நாங்க வந்து செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் முதலாவது விஷயமே வந்து இஸ்லாமியர்கள் சார்பில் அவங்கள வந்து ஒரு பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில ஒருத்தரை நியமிக்கல அப்படின்றது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இதுக்கு கட்டாயம் ஒரு ராஜதந்திர அடிப்படையில இந்த விஷயத்துல வந்து தவறழைத்திருக்கிறாங்க அப்படின்ற மிகப்பெரிய இலங்கையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஊடகமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஊடகத்தினுடைய தலைவரை பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் அவங்களே பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனா இந்த விஷயத்தை வந்து பதிவிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுல இருந்து தெரிய வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஊடகமாக இருந்தா கூட அவர் ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். அப்ப ஒரு இஸ்லாமியர் சார்பில் எங்களுக்கு வந்து ஒரு பிரதிநிதி கிடைக்க இல்லையே, அந்த ஒரு ஆதங்கத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க. உண்மையாகவே அனுரகுமார் திசாநாயக் அவங்களோட அரசாங்கத்துக்கு வந்து நான் என்னுடைய ஒரு பர்சனல் தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மதத்துக்கு அப்படின்னு பார்க்க முடியாது, மதம் சார்ந்து வந்து செயற்பட முடியாது. ஒரு நாட்டின் குடையின் கீழ் வந்து செயற்படணும் அப்படின்றது அவங்களோட கருத்து. ஆனாலும் இந்த இஸ்லாமியர்கள் அப்படின்ற அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு பிரதிநிதி இப்ப வந்து எம்பி பதவி இருக்கு, ஆனால் ஒரு அமைச்சு பதவி கிடைக்கல அப்படின்றது அது அவங்களோட ஆதங்கமா இருக்கு. அதனால பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உண்மையாகவே அனுரகுமார் திசாநாயக் அவங்களோட ஆட்சி அதிரடியான ஆட்டத்தை இனவாதம் மதவாதத்தை வந்து தொடங்கி இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்ல வந்து வெடிக்க தொடங்கி இருக்குது. இந்த வீடியோவை பார்க்குற நீங்க உங்களோட கருத்துக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே இது மதவாதம் சார்ந்து இதை கதைக்க தேவையில்லை, இதை வந்து நாங்க சிந்திக்க தேவையில்லை, அவர்கள் அது போல வந்து சிந்திக்க இல்லை, மதவாதம் சார்ந்து யோசிக்க இல்லைன்றதை வந்து நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்றத பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி.